எல்லாம் வல்ல இறைவனையும் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மாள் ஸ்ரீ சங்கர நாராயணன் சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு 1ஆம் திருநாள் தேவர் மண்டகப்படி விழாவிற்கு வருகை தந்து இங்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பொன்மணி சோழன் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுக்கும் செயலாளர் சமுத்திரகனி அண்ணன் அவர்களுக்கும் பொருளாளர் ராமராஜ் அண்ணன் அவர்களுக்கும் துணை செயலாளர் கணபதி சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் இசங்கி ராஜா தேவர் அவர்களுக்கும் மற்றும் ராஜா மரவன் அண்ணன் அவர்களுக்கும் வெற்றி IAS அகாடமியினுடைய தலைவர் அண்ணன் சண்முகம் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சௌத்ரி தேவர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் பாலமுருகன் டைரக்டர் ஸ்ரீராம் பினான்ஸ் லிமிடெட் மும்பையிலிருந்து வந்திருக்கும் அருமை அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தனசேகர பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் PSR மகாராஜன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மூர்த்தி பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும் கணபதி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் செந்தில்குமார் அமைப்பு செயலர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கழக செய்தி தொடர்பாளர் முடிமன் ராமசாமி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் சிவில் முருகேசன் அண்ணன் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் பக்த கோடிகளுக்கும் அனைவருக்கும் இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சங்கரன் கோவில் அமைந்துள்ள பழமையான புகழ்பெற்ற ஸ்தலமான சங்கர நாராயணர் கோவில் 108 சக்தி தலங்களில் ஒன்றாகும். இத்திருக்கோவில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இத்திருக்கோவிலின் வரலாறு ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் நிலைநிறுத்துவதாக அமைந்துள்ளது மிக சிறப்பானதாகும். ஒருமுறை சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது சங்கன் என்ற நாகமன்னன் தனது கடவுளான சிவபெருமானை பெரியவர், அதிக ஆற்றல் உடையவர் என்றும், பதுமன் என்ற நாகமன்னன் தனது விருப்ப கடவுளான திருமாலை பெரியவர், அதிக ஆற்றல் உடையவர் என்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை உணர்ந்த ஸ்ரீ கோமதி அம்மான் இறைவனின் முழு வடிவத்தை உலக மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் என சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தார். ஸ்ரீ கோமதி அம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் சங்கர நாராயணராக இங்கு காட்சியளித்தார். சங்கரன் என்றால் சிவபெருமானையும், நாராயணன் என்றால் திருமாலையும் குறிக்கிறது. அதாவது கடவுள் இருவருமே சமம் என்றும், அன்பாலும் தியாகத்தாலும் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்றும் மக்களுக்கு உணர்த்தினார் சிவபெருமான். அத்தகைய சிறப்புகளை நினைவுகூரும் வகையில் மக்கள் அனைவரும் ஒவ்வொரு வருடமும் ஆடி தபசு திருவிழாவினை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். பாண்டிய மன்னரின் வாரிசாக திகழ்ந்த மாமன்னர் பூலித்தேவர் அவர்கள் இம்மண்ணை சிறப்பாக ஆட்சி புரிந்தார். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திற்கு எதிராக முதலாக முழக்கமிட்டு அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த நெற்கட்டான் செம்மல் மாமன்னர் பூலித்தேவர். சங்கரன் கோவில் உள்ள சங்கர நாராயணன் கோவிலில் மாமன்னர் பூலித்தேவன் அவர்களின் மறைந்த இடம் பாதுகாக்கப்பட்டு வருவதை இங்கு நான் சுட்டிக்காக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு ஒன்று மட்டும்தான் இறைவனை அடையும் ஒரே வழி. எனவே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். ஒற்றுமை பற்றிய ஒரு குட்டி கதையை மட்டும் தங்களுக்கு இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பெரியவருக்கு 4 மகன்கள். 4 பேரும் ஒவ்வொரு நாளும் விவாதம் செய்து சண்டை போட்டுக் கொள்வார்கள். இதனை அறிந்த அவர்களது தந்தை இவர்களுக்கு ஒற்றுமை பற்றிய பாடம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஒரு நாள் 4 பேரையும் ஆளுக்கு ஒரு மரக்கம்புகளை எடுத்துட்டு வர சொல்லி ஒவ்வொரு மரக்கம்புகளையும் தனித்தனியாக உடைக்க சொன்னார். அவர்கள் 4 பேரும் தனியாக இருந்த மரக்கம்பை எளிதாக உடைத்து விட்டனர்.
அதற்கு பிறகு 4 கம்புகளையும் கயிறால் ஒன்றாக சேர்த்து இறுக கட்டி ஒவ்வொருவராக அந்த கயிறால் கட்டிய கம்புகளை உடைக்க சொன்னார். ஆனால் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த கம்புகளை அவர்களால் உடைக்க முடியவில்லை. இப்போது ஒற்றுமையின் பலம் என்ன என்பதை அவருடைய 4 மகன்களும் உணர்ந்து ஒற்றுமையாக வாழ கற்றுக்கொண்டனர். ஒற்றுமை மட்டுமே மிகப்பெரிய பலம். அந்த ஒற்றுமை மட்டும்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். அத்தகைய ஒற்றுமையோடு ஆண்டுதோறும் சங்கரன்கோவில் ஸ்ரீ கோமதி அம்மாள் ஸ்ரீ சங்கரன் சுவாமி திருக்கோவிலில் ஆடி தபசு 1ஆம் திருநாள். இந்த நன்னாளில் சங்கரன்கோவில் சுற்றியுள்ள சுமார் 350க்கு மேற்பட்ட ஊர் மக்கள் ஒன்று கூடி தேவர் பொது மண்டகப்படி விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி வருவது உள்ளபடியே பெருமையாக அளிக்கிறது. சங்கரன்கோவில் மண்ணிற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நீண்ட நெருங்கிய தொடர்புகள் உண்டு. எங்களுடைய பூர்வீக மண் சிறுவில்லிபுத்தூர். எங்களது தந்தை வழி மூதாதையர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவில்லிபுத்தூரில் இருந்து தேனி மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்தார்கள். சிறுவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பில் வீட்டிற்கும் செண்பக பேச்சியம்மன் தான் எங்களுடைய குலதெய்வம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல எனது தந்தை வழி பாட்டி, அதாவது என்னுடைய தாத்தா திரு ஓட்டக்கார தேவர் அவர்களின் அம்மா வாழவந்தால் அவர்களின் பிறந்த ஊர் நமது அருகில் உள்ள வாழவந்தால் புறத்தை சேர்ந்தவர் அவர்கள். அதே போல நமது மேலும் சங்கரன்கோவிலுக்கு அருகில் உள்ள மருதங்கிணறில் அமைந்துள்ள அழகப்ப சுவாமி கோவில் தான் எங்களது தாய் விஜயலட்சுமி அம்மா அவர்களுடைய குலதெய்வம் என்பதை நான் எக்கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எனது தந்தை மற்றும் தாய் வழி உறவுகளும் சொந்தங்களும் சங்கரன்கோவில் பகுதியில் தான் அதிகமாக வாழ்கின்றனர். இவ்வாறு இந்த மண்ணோடும் மக்களோடும் மிக நெருங்கிய அன்பு கலந்த பந்தம் எங்களுக்கு இருப்பது மிக உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் மாணவியரின் கல்வியை ஊக்குவிக்கும் பரிசுகளை வழங்குதல் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குதல் போன்ற நற்செயல்களால் திருவிழாவினை சிறப்பாக நடத்தி வரும் விழா கமிட்டியின் உறுப்பினர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் எனது பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அண்ணாச்சி தெய்வ திரு சண்முக பாண்டி ஐயா அவர்களை இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூர்ந்து அவரை மனதார நான் வணங்குகிறேன். என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து சிறப்பான வரவேற்பு கொடுத்த தங்களின் முன் உரையாடுவதற்கு எனக்கு வாய்ப்புகள் அளித்த சங்கரன்கோவில் தேவர் பொது மண்டகப்படி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எனது நன்றியினையும் வணக்கத்தினையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நமது பகுதி மக்களுக்கு நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்போம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.